ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு மாசான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ஆஃபீஸ் அட்டெண்டன்ட்காக ஆட்களை தேர்வு செய்வதை சொல்லியிருக்காங்க. வாங்க எத்தனை போஸ்டிங், எத்தனை வேலைவாய்ப்பு, அதற்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கலான்றது வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியா முழுவதும் இருக்கிற அவங்களோட அலுவலகங்களுக்கு 841 போஸ்டிங்ல ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அதற்கப்புறம் இது 2 முறையான தேர்வு நிலைகள்ல ஆட்களை தேர்வு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பிப்ரவரி 24 இருந்து மார்ச் 15 வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அதற்கான ஃபீஸ் கட்ட வேண்டிய நாட்களும் அதுதான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் ஏப்ரல் 9 அண்ட் 10 இந்த 2 நாட்கள் ஏதாவது ஒரு நாளா இருக்கும் அப்படின்றதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. வாங்க இதற்கான சிலபஸஸ் என்ன, உங்களோட வயது தகுதி என்ன அப்படின்றத நம்ம வீடியோல போய் இன்னும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்களுக்கும், அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு வேகன்சி அப்படின்றதையும் தெளிவா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ சென்னையில 71 இருக்கிறதுன்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தென் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 14 மொத்தமா இருக்கலாம் அப்படின்றதையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஏன் அப்படின்னா, நீங்க எந்த மாநிலத்துல எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு எங்க குடியுரிமை இருக்கோ அந்த மாநிலத்தை சார்ந்து மட்டுமே நீங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பயும் போல 18ல இருந்து 25 வயதுக்குள்ள இருக்கிறவரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த தேதியில இருந்து எந்த தேதிக்குள்ள பிறந்தவரா இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் உங்களோட ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருந்ததுன்னா தூக்கிட்டு சீக்கிரம் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம ஓபிசியில இருக்கிறவங்களுக்கு 3 வருடமாகவும், எஸ்சிஎஸ்டியில இருக்கிறவங்களுக்கு 5 வருட வயது தளர்வு கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல மாற்றுத்திறனாளி நண்பர்கள், அதற்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் டைவர்ஸ்டு உமன், விடோஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்வ் பேங்க்ல இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சில வயது தளர்வுகள் இருக்கும் அப்படின்றதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஏதாவது தகவல் தேவைப்படுதுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம மறக்காம ரிப்ளை பண்றோம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றது தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை எல்லாருமே கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க 10th எந்த மாநிலத்துக்காக விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மாநிலத்துல முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் அறிவிப்புல வெளியிட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அண்டர் கிராஜுவேட்டா இருக்கணும் அப்படின்றதையும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்க அதுக்கப்புறம் கிராஜுவேட், அதுக்கப்புறம் அதை விட ஹையர் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தெளிவா என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 45% கிட்டத்தட்ட பாதி வேகன்சி அவங்களுக்கான ரிசர்வ் வேகன்சியா கூட இருக்கலாம் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே இது என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். 2 தேர்வு நிலைகள்ல முதலாவது ஆன்லைன் டெஸ்ட். ஸோ அது 120 மதிப்பெண்களுக்கு இருக்கும், 90 நிமிடங்கள். ஸோ அதற்கான என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசனிங், இங்கிலீஷ், அவேர்னஸ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, நீங்க நார்மலா எல்லாமே படிக்கிறது தான். ஸோ அதற்கு எல்லாருமே நீங்க விண்ணப்பிக்கலாம். உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. தென் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது நீங்க கண்டிப்பா எல்லாருமே அது குவாலிஃபைங் நேச்சரா இருந்தாலும் குவாலிஃபை பண்ணணும் அப்படின்றத அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை என்னன்றதை தெளிவா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கான மாத சம்பளமா இனிஷியலா 26,508 ரூபாய் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆர்பிஐயோட குவார்டர்ஸ்ல எல்லாம் தங்கலைன்னா உங்களுக்கு 15% ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட். ஸோ அது ஆரம்ப நிலையில ஒரு நல்ல பே ஸ்கேல் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பதவிகள்ல இருக்க சம்பளமும் பதவி ஆக இன்னும் அதிகமாக சம்பளமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மற்ற சம்பளங்கள் அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து இருக்கு நண்பர்களே. இதற்கான விண்ணப்ப கட்டணமா எஸ்சி எஸ்டி தென் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீசஸ் மேனுக்கு அவங்களுக்கு 50 ரூபாயாகும்.
மற்ற எல்லாருக்குமே வந்து 450 ரூபாயாகவும் இருக்கும் அப்படின்றதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க அதிகபட்சமா எல்லா நகரங்களுமே பெரிய நகரங்களையுமே இருக்கும் அப்படின்றது மாதிரி அறிவிப்பு பண்ணிட்டு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பெண்கள் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருமே கட்டாயம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா வேகன்சிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ மேலும் இது தொடர்பான ஏதாவது தகவல் தேவைப்படுறதுனாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மறக்காம ரிப்ளை பண்றோம். அதுவரை நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தென் வாட்ச், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.